வணக்கம். இந்த உலகத்தோட பகை சக்தின்னா அது யூதர்கள் தான். அவங்க மனுஷங்க கிடையாது. அந்த மலர்ஹாசனே சொல்றாருல்ல, மனிதன் பாதி மிருகம் பாதின்னு. கடவுள்னு வேற சொல்லிக்குவாங்க. சாசன் பீப்பிள்னு. மனிதர்களுக்குள்ள குணமே கிடையாது. அவங்க கப்பல்ல நோவா போனாங்கல்ல, அப்ப போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க மனுஷங்களாவே வரல. அவங்க என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா அவங்க மனுஷங்களாவே இல்ல. அதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல எல்லாம் பார்க்குறோம்ல. மனித கறிய தானே சாப்பிடுறாங்க. மெக்டொனால்ட்ஸ்ன்னு பரசுராமனோட பேர்ல அவங்க இந்த குழந்தை கறியத்தானே போடுறாங்க. லட்டுல கூட அப்படித்தான். அவங்களோட அடிப்படை குணாதிசயமே ஒருத்தங்க நல்லா இருந்தா பிடிக்காது. அவங்கள எப்படியாவது கெடுக்கணும். அதுதான் அவங்களோட பேசிக் குவாலிட்டியே. உலகத்துல இருக்கிற எல்லா அநீதிகளுக்கும் காரணம் யூதன் தான். பிராமணர்கள் செய்யற அநீதிகள் எல்லாமே எல்லாம் இந்த தமிழர்கள் தான் பலிகளாவா இருக்கும். எல்லா அநியாயங்களையும் பண்றது இவங்க. மத கோட்பாடை வச்சு எதிரியா உருவாக்குனதே இந்த யூதர்கள் தான். ஒரு எதிரி வேணும். இவங்க மேல பழி போடுறதுக்கு அவன் தான் பழி போடுறதுக்கு ஒரு எதிரி வேணும். அதுக்குதான் இந்த இஸ்லாம முஸ்லிம்ஸ்ன்னு சொல்லி அவங்க பழி போட்டுட்டே இருக்கிறான். அவங்க பேசிக்கா நல்லவங்க தான். அவங்களோட ஆன்மீகம் நம்ம பாலைவன ஆசீவகம் தான் அங்க இருக்கிற ஆன்மீகம். அவங்க எந்தவித கெடுதல் வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆன்மீகவாதி, நல்ல கடவுளை கும்பிடுறவங்க, நல்ல டெக்னாலஜிக்கலா எல்லா விதத்திலையும் நல்லா வளர்ந்துருக்கிறாங்க. ஒரு எதிரியை காட்டணும்னா அவங்களதான் காட்டுறாங்க எப்பவுமே. அவன் தான் அப்படின்னே சொல்லி நம்மளுக்கு முஸ்லிமையே எதிரியா காட்டிட்டு இருக்காங்க. அவங்க இல்ல, இவங்களே எதிரியா இருந்துகிட்டு அவங்க மேல பழி போடுறாங்க. ஒரு பள்ளிகளா கிடைச்ச மாதிரி. யூதர்கள் மனிதர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. மனிதர்கள் நாமெல்லாம் தான். அது மனித இனத்தினுடைய வேறு ஒரு இனம். அவங்க பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருப்பான், ஆனா அவன் மனுஷன் கிடையாது. அவன் மண்டை வேற மாதிரியான மண்டை, மூளை, சிந்திக்கும் திறன் எல்லாம் வேற. அவங்களுக்கு அன்பு, பாசம், பண்புலாம் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு என்ன அவனுக்கு சுயநலம் இருக்கும். இதான் யூதன்றது. அதெல்லாம் பொதுவான மனிதனுடைய குணங்களே கிடையாது. அவங்க ரூத்லெஸ் பீப்புள். அவங்க பெடோஃபைல்ஸ், சின்ன குழந்தைகள் எல்லாம் செக்ஸுக்கு பயன்படுத்துறது, சின்ன குழந்தைகள் ரத்தம் குடிக்கிறது, நரமாமிசம் சாப்பிட்றது, இது பூரா யூதர்களுடைய அடிப்படை குணாதிசயம். அந்த கப்பல் போய் மனிததில் அந்த சமயத்தில் என்ன ஆச்சோ தெரியல அவளுக்கு. அவன் அங்கேருந்து திருப்பி இங்கே வரும்போது மனுஷனாக வரல, அவன் வேறு ஒரு இனமாக தான் வர்றான். பார்க்கறது தான் மனுஷன் மாதிரி இருப்பான். கொஞ்சம் கூட அந்த எம்பத்தி சிம்பத்தி எதுவும் இல்லாமல் அதான் இவன் கமலஹாசன் சொன்னான், கடவுள் பாதி மிருகம். அவன் இப்போ இந்திய பிராமணன் சொல்கிறான், நாங்கள் பிரம்மாவோட நெத்தில இருந்து பிறந்தன்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நான் கடவுளின் சோசல் பீப்புள் ஆஃப் த காடுன்னு சொல்கிறான். கடவுள் பாதி. ஆனா அவன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான், மிருகமா வாழ்ந்துட்டு இருக்கான். அத கமலஹாசன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். சினிமா இந்த வரலாற்றைத்தான் சொல்கிறது. இந்தியாவோட இருக்கிற பிராமண யூதன் தான். கடவுளும் மிருகம் சேர்ந்த ஒரு குணங்கள் கொண்டவன். தங்களை கடவுளாக நினைத்துக் கொள்பவர்கள், ஆனால் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இது அவன் சொன்ன வாக்கு மூலம் தான். அதை தான் இப்ப அந்த எப்ஸ்டீன்லாம் ப்ரூவ் பண்றாங்க. நன்றி.